வணக்கம், நான் காரன் பேசுறேன். இது சண்டே டிஸ்டர்பஸ் வலையொலியில் வருகின்ற காணொளி. 1000ல் ஒருவன் இருபுள்ளி சுழியம் அத்தியாயம் 42. இடம் ஒரு பாலடைந்த மண்டபம். மணிமாரா அடுத்த கணம் அங்கு கிருபாகரன் வந்து நிற்க, இல்லை, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறான். இன்னும் இவன் உங்களுக்கு மணிமாறன் தானா? மன்னியுங்கள். வீரபாண்டியா கூறுங்கள். உறங்கியது போதும், நாம் பிரயாணிக்க வேண்டும். பிரயாணமா? எங்கு? இலங்கை. அடுத்த கணம் வீரபாண்டியன் சற்று எழுந்து அமர, எங்கு? இலங்கை நோக்கி பிரயாணமா? ஆம், அங்குதான் செல்ல வேண்டும். நீ கேட்டாயே நேற்று, ரகசியம், ராஜ ரகசியம், ராஜமுத்திரையின் ரகசியம், அது அங்குதான் இருக்கிறது. அதை கண்டறிய நாம் அங்குதான் சென்றாக வேண்டும். அது மட்டுமில்லை, நான் தூது அனுப்பி வெகு நேரமாகிவிட்டது. இந்நேரத்தில் பாண்டிய தேசத்தின் படை வீரர்கள் நம்மை தேடிக்கொண்டு அனைத்து இடங்களுக்கும் சென்று கொண்டிருப்பார்கள். எப்போது வேண்டுமானாலும் இங்கு வந்துவிடக்கூடும். ஆகையால் நீ எங்களோடு வருவதுதான் சரியாக இருக்கும். கிருபாகரரே, கூறு வீரபாண்டியா, நான் உங்களோடு வந்தே ஆக வேண்டுமா? ஆம், இல்லை என்றால் அந்த ரகசியம் போதும். எனக்கு தேவை அந்த ரகசியம். அதற்காகத்தான் உங்களுடன் நான் வருகிறேன் என்று நான் ஒப்புக்கொண்டேன். அதற்கு மேல் உங்களோடு சேர்ந்தெல்லாம் எனக்கு பிரயாணிக்க இஷ்டமில்லை. இஷ்டம்? நீ இஷ்டப்பட்டு வர வேண்டாம், கஷ்டப்பட்டு வந்தாலே போதும். போதுமா? வருகிறேன். வீரபாண்டியனுக்கு வருவதற்கு உதவி செய்யுங்கள். உத்தரவு. அடுத்த கணம் வீரபாண்டியனை அங்கிருந்து தூக்கிக் கொண்டு சென்றார்கள். அதே மற்றொரு முனையில், அரசே, வாருங்கள் மோகூர் கிழவனவர்களே. கிருபாகரனிடம் வீரபாண்டியன் இருப்பது நல்ல செய்திதானே? பகைவனிடம் எனது தம்பியே இங்கு பகைவனாக இருக்கும் பொழுது அவன் பகைவனோடுதான் இருக்கிறான் என்று கூறுவதில் என்ன பொருள் இருக்கிறது? மோகூர் பழையனவர்களே, நீங்களும் இதோ பாருங்கள். வீரபாண்டியன் அன்றைய அரண்மனைக்கு மாறி வேடத்தில் வந்தபோது நானே உங்களிடம் கூறினேன். நீங்களும் என்னிடம் என்ன கூறினீர்கள்? அவனை பற்றி நான் கண்டறிந்து விட்டேன், அவன் நமக்கு உதவிதான் செய்கிறான் என்று கூறினீர்கள். குதிரைகளை பெற்றுக்கொள்ளும் முத்திரைகளையும் நான் அவனுக்கு கொடுத்தேன். அதையும் அவன் பெற்றுக்கொண்டான். அப்படி என்றால் நாம் அவனை கண்டறிந்து விட்டோம் என்பதையும் அவன் கண்டறிந்திருக்கிறான். அப்படி இருக்க இப்போது பாண்டியர்களுக்கு எதிரான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறார். நீங்கள் இன்னும் உங்களுடைய தம்பியை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். இதனால் நம்முடைய மக்களுக்கும், கடல் கடந்து வாழும் மக்களுக்கும் என்ன பதிலை கூறப்போகிறோம்? சாவகன் வெகு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது ஒரு ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு வந்தான். அவனிடம் நாம் போய் என்ன கூறுவது? கூறுங்கள். மோகூர் பழையனவர்களே, எனக்கு எதுவும் தெரியவில்லை என்று கருதி கொண்டிருக்கிறீர்களா? அல்லது புரியவில்லை என்று கருதி கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு அனைத்தும் புரிகிறது. மீண்டும் ஒரு முறை எனது தம்பியை என்னால் இழக்க முடியாது. எந்த தேசம் வந்தாலும் பரவாயில்லை, அந்த சாவகன் இங்கு வரட்டும், அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு இப்போது எனது தம்பிதான் முக்கியம். 6 வருடங்களுக்கு முன்பு நான் செய்த ஒரு சிறு பிழையினால் தான் இன்று வருவிசை வீரன் உயிரோடு இல்லை. அந்த சிறு பிழையினுடைய தாக்கம் தான் 6 வருடங்கள் எனது தம்பி என்னோடு இல்லை. அந்த ராமன் கார்த்திக்கு சென்ற போது கூட அவனுடைய தம்பி லக்வனும் கூட சென்றானா? இங்கு அப்படியே நடக்கிறது. வேண்டுங்கள், நான் உங்களை காயப்படுத்த வேண்டும் என்று நான் பேசவில்லை. ஏதோ மக்களுடைய வெளிப்பாடும் வீரர்களுடைய ஆதங்கமும் கூட அப்படி மாறிவிடும். கேள்விப்பட்டேன், வீரபாண்டியனோடு சேர்ந்து கொள்ளையடித்தவர்கள் அனைவரையும் அமைச்சர் விடுவித்து விட்டாராம். ஆம், விடுவித்து விட்டு எனக்கு தெரியாமல் அவர்களை போய் தாக்குவார்கள், அவர்களுக்கு தொல்லை கொடுப்பார்கள், அவர்கள் மாபெரும் இன்னலுக்கு அகப்பட்டு விடுவார்கள். ஒரு அரசனாக இருந்து கடல் கடந்து இருக்கும் தமிழர்களையும் நன்றாக பார்த்துக் கொள்ள முடியவில்லை, தமிழகத்தில் இருக்கும் தமிழர்களையும் என்னால் பார்த்துக் கொள்ள முடியவில்லை என்றால் நான் என்ன அரசன்? சுந்தரபாண்டியா, இந்த அரச பதவி என்பது ஆடம்பரமாகவும் சந்தோஷமாகவும் நமது இஷ்டத்திற்கும் இருக்க முடியாது. சில நேரங்களில் சில விஷயங்களுக்காக நாம் பொறுத்துத்தான் ஆக வேண்டும். இப்போது நீ அமைச்சரை தடுத்தால் அது வீரர்களுக்கிடையே பெரும் தாக்கத்தை உருவாக்கும். அவருடைய சொந்த தம்பிக்காக கொள்ளையர்களையும் ஆதரிக்கிறார் சுந்தரபாண்டியர் என்ற ஒரு பெயர் வரும்.
இச்செய்தி வெளியே போனால் வணிகர்கள் நம் மீது கொண்ட நம்பிக்கையை இழந்து விடுவார்கள். மக்களும் அவருக்கு அவர் தம்பிதான் முக்கியம், நாமெல்லாம் முக்கியமில்லை என்றெல்லாம் எண்ணிக்கொள்வார்கள். நான் கூற வருவது புரிகிறது மோகூர் பழையனவர்களே. என்ன செய்வதென்று எனக்கும் தெரியவில்லை. வீரபாண்டியன் ஒரு முறை என்னை சந்தித்தால் போதும், அவனை நான் எப்படியாவது பேசி இங்கேயே இருக்க வைத்து விடுவேன். ஆனால் கிருபாகரன் அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டான். கிருபாகரனை தேடும் பணி நடந்து கொண்டிருக்கிறது சுந்தரபாண்டியா. விரைவில் பிடித்து விடுவோம். என்ன சுந்தரபாண்டியா சிரிக்கிறாய்? இச்செய்தியையும் இந்த வசனத்தையும் 8 வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சோழர்கள் வீழ்ந்து 8 வருடங்களாகிவிட்டது. இன்னும் சோழர்களுக்கு கீழே பக்க பலமாக பணிபுரிந்து கொண்டிருந்த கிருபாகரனுடைய கூட்டத்தை மட்டும் பாண்டியர்களால் பிடிக்க முடியவில்லை என்ற ஒரு சாதனையும் பாண்டியர்களுக்கு இருக்கிறது அல்லவா? அதற்கும் காரணம் நீதான் சுந்தரபாண்டியா. மோகூர் பழையனவர்களே, வார்த்தையை பார்த்து விடுங்கள், கொட்டினால் அள்ள முடியாது. இதோ பாருங்கள், மூப்பேறி விட்டது எமக்கு. இனி நான் வார்த்தைகளை கொட்டுவதென்றால் தெளிவரத்தான் கொட்டுவேன், தேல் கொட்டுவதைப் போலல்ல. இப்போது என்ன தகவல் என்று தெளிவர கூறுங்கள். இந்த உவமையும் எதுகை மோனையெல்லாம் தேவையில்லை. கிருபாகரனை எப்படியாவது பிடித்து விடுங்கள் என்று நீங்கள் கூறியிருந்தால் பாண்டியர்கள் எப்போதோ அவனை பிடித்திருப்பார்கள். அவனை உயிரோடு பிடியுங்கள் என்ற ஒரு கட்டளை தான் இங்கே இடித்துக் கொண்டிருக்கிறது. கிருபாகரனாக சிறந்த வீரன். கிருபாகரனுடைய வீரத்தை மதித்துத்தான் போதும். பகைவன் என்றால் பகைவன், அவ்வளவுதான். பகைவனில் வீரன், நியாயமானவன் என்றெல்லாம் எவனும் கிடையாது. போர் முனையில் சோழனுக்கு நீ எதிரி, உனக்கு சோழன் எதிரி. இதில் ராஜராஜ சோழன் என்ன, ஆதித்ய கரிகாலன் என்ன, குலோத்துங்க சோழன் என்ன, இவ்வாறு எண்ணிக்கொண்டிருக்க முடியாது. இப்போது என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? கிருபாகரனுடைய மரணம். சரி, வீரர்களுக்கு கட்டளையிட்டு விடுங்க. ராஜமுத்திரையின் ரகசியம் தேவை சுந்தரபாண்டிய. அடுத்த கணம் சுந்தரபாண்டியன் மோகூர் பழையனை பார்க்க வருகிறேன் என்று கூறிவிட்டு அந்த கூடாரத்தை விட்டு சென்றார். அதே மற்றொரு முனையில், அமைச்சரே, அனைவரையும் பின்தொடர்ந்து சென்றீர்களா? அனைவரையும் பின்தொடர்ந்தோம். அனைவரும் அந்த குருசலை தீவுக்குத்தான் சென்றார்கள். ஒன்று கவனித்தையா? என்ன அமைச்சரே? அவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள். நாம் கைதும் செய்திருக்கிறோம். அவர்களை நாம் அடித்தும் இருக்கிறோம். இப்போது வேறொரு 10 பேரை கைது செய்து இவர்கள் தான் அவர்கள் என்று கண் துடைப்புக்கு போட்டுவிட்டோம். இப்போது அவர்களை நாம் விட்டால் அவர்கள் எங்கே செல்ல வேண்டும்? ஐயோ, மீண்டும் பாண்டியர்கள் வந்து விடுவார்களே என்று ஓடி ஒளிய வேண்டும். ஆனால் அவர்களை பார்த்தாயா, என்னை கோவப்படுத்த வேண்டும் என்றே அவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அமைச்சரே, அப்படி என்றால் நீங்கள் ஒரு 20-30 படை வீரர்களை சேர்த்துக்கொள். எதற்காக? இன்று இரவே குருசலை தீவுக்கு செல்ல வேண்டும். அமைச்சரே, என்ன காரியம் செய்கிறீர்கள்? வேண்டாம். என்ன வேண்டாம்? அவர்கள் நமது இளவரசர் வீரபாண்டியர் கூறிதானே? வீரபாண்டியர் கூறியதை தான் அவர்கள் செய்தார்கள். ஆனால் யாருக்கு எதிராக செய்தார்கள்? பாண்டிய அரசுக்கு எதிராக செய்தார்கள். பாண்டிய அரசுக்கு எதிராக பாண்டிய தேசத்தின் இளவலை செய்தால் அதை ஒப்புக்கொள்ள முடியுமா? அண்ணன் தம்பிகளுக்குள் நடக்கும் தகராறு ஒன்றும் பாண்டியர்களுக்கு புதிதல்ல. சுந்தரபாண்டியர் கேட்டால் நான் பார்த்துக்கொள்கிறேன். சுந்தரபாண்டியர் இப்போது இந்த விடயத்தை கண்டும் காணாததை போல்தான் இருப்பார். இருப்பினும் இல்லை, அது கூற வருவதை தெளிவாக கூறு. இத பாருங்கள், அந்த மக்கள் ஏதேனும் குருசலை தீவில் உள்ளவர்கள் தான் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்று இப்போது வணிகர்களுக்கும் செய்தி போய்விட்டது, பொதுமக்களுக்கும் ஓரளவு போய்விட்டது. அந்த மக்களை நாம் சென்று தாக்கினாலோ, அவர்களை அடித்து மிதித்து, ஏன் ஒன்றே போட்டால் கூட, அமைச்சரே, கொல்லவல்லாம் மாட்டேன், ஆனால் அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும். அது நடக்க வேண்டும் அல்லவா? நடக்க வேண்டும். விசாரித்து அவர்களுக்கு அரசாங்கத்தில் என்ன தண்டனை கொடுக்க முடியும்? அரசாங்கத்தில் தண்டனை. என்ன தண்டனை? கொண்டு போய் பாதாள சிறையில் அடைப்பார்கள். 2 வேளை உணவு அளிக்கப்படும். விழா நாட்களில் அவர்களுக்கு கூத்து ஒன்று காட்சி அளிக்கப்படும். இதை பார்த்து கொண்டு அவர்கள்
ஒய்யாரமாக வானத்தை பார்த்து கொண்டு காலின் மீது காலை போட்டுக் கொண்டிருப்பார்கள். வெளியே உழைக்க தெரியாமல் மற்றவர்களுடைய பொருளை திருடி தின்றவர்கள் அதையே தான் போய் சிறையிலும் செய்வார்கள். இவர்களுக்கெல்லாம் விசாரித்து தண்டனை கொடுக்க வேண்டுமா? ஆனால் விட்டுவிடு, இதற்கு மேல் நீ என்ன பேசப் போகிறாய்? அடுத்த கணம் அமைச்சரும் எழுந்து நிற்க அங்கு மோகூர் பழையனவர்கள் வந்தார்கள். வாருங்கள் மோகூர் பழையனவர்களே, என்று என்ன கூறப் போகிறீர்கள்? உனக்கு என்ன இஷ்டப்படி செய்ய வேண்டுமோ அதை செய்யப்பா. யார் இருக்கிறார்கள் உம்மை தடுக்க? இதற்கான பொருள் என்ன பொருள் அப்பா? நான் கூறுவது, போய் அந்த மக்களை என்ன செய்ய முடியுமோ செய். என்ன செய்ய முடியுமோ என்றால் அவர்கள் என்ன பெரிய பெரும்படையா? வீரபாண்டியனோடு இருந்தவர்கள் அப்பா. ஒருவேளை அவர்களுக்கு அவன் போர்களையும் கற்றுக் கொடுத்திருக்கலாம். மோகூர் பழையனவர்களே, ஏன் பாண்டிய தேசத்தின் வீரர்களுக்கு அவ்வளவு ஒன்றும் போர் பயிற்சி இல்லை என்று கூறுகிறீர்களா? அமைச்சரே, நான் கூற வருவதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்குத்தான் நல்லது. என்ன கூற வருகிறீர்கள்? அதை தெளிவாக கூறுங்கள். பிறகு கூறுகிறேன், நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள். பிறகு யாரும் எனக்கு தெளிவர கூறவில்லை என்று புகார் அளிக்க கூடாது. கூறுங்கள் பழையனவர்களே. அதாவது இப்போது குருசடை தீவில் இருப்பவர்களை நீ தாக்குகிறாய், அதெல்லாம் சரிதான். ஆனால் எதற்காக தாக்கப் போகிறாய்? அதுதானே கேள்வி. எதற்காக என்றால் மக்களுடைய பொருட்களை என்ன மக்களோ வணிகரோ யாரேனும் உன்னிடம் வந்து எங்களுடைய பொருள் கொள்ளையடித்து விட்டது, அதை காப்பாற்றிக் கொடுங்கள் என்று புகார் அளித்தார்களா? அது அப்படி எதுவும் புகார் எதுவும் வரவில்லை. பிறகு அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்று நீ போய் அவர்களை அடிக்கப் போகிறாய்? கையும் களவுமாக மாட்டி இருக்கிறார்கள், இன்னும் நீங்கள் அவர்களுக்கு சாதகமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இதோ பார் அமைச்சா, நான் கூறுவதை தெளிவாக புரிந்து கொள். காரணம், நாளை உன்மீதுதான் விசாரணை வரும். பாண்டிய அரசர் கேள்வி கேட்பார், சுற்றியும் மற்ற அமைச்சர்களும் கேள்வி கேட்பார்கள். கோட்டை தளபதியாக நீ என்ன செய்வது என்பது தெளிவர செய்ய வேண்டும். அப்படி என்றால் உனக்கு புரியும்படியே கூறுகிறேன். இதுவரை குருசடை தீவில் உள்ளவர்கள் மணிமாறனோடு, அவன் மணிமாறன் என்ற ஒரு பெயரில் தானே சுற்றி கொண்டிருந்தான். அதுதான், அந்த வீரபாண்டியனுடைய பேச்சை கேட்டுத்தான் இவ்வாறெல்லாம் செய்தார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் தமிழர்களுடைய பொருளை தொடவே இல்லை. அவர்கள் தொட்டது அனைத்தும் சாவகத்தில் இருந்து இறங்கிய பொருட்கள். அப்படி என்றால் தீரா பகையை தீர்க்க வேண்டும் என்று வீரபாண்டியன் கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறான். நீ ஒரு சின்ன பிரச்சனையாக இதை கருதி கொண்டிருக்கிறாய். இது மாபெரும் பிரச்சனை, புரிகிறதா? அடுத்த கணம் அமைச்சன் மோகூர் பழையனை பார்த்துவிட்டு, புரிகிறது. அடுத்த கணம் மோகூர் பழையன், காவலாளியே, பழையன் அவர்கள், நீ இப்போது இங்கிருந்து செல்லப்பா. நான் அமைச்சரோடு சிறிது பேச வேண்டும். உத்தரவு. அப்படி என்றால் வீரபாண்டியர் பாண்டியர்களுக்கு சாதகமாக செயல்பட்டார் என்று கூறுகிறீர்களா, அல்லது எதிராக செயல்பட்டார்கள் என்று கூறுகிறீர்களா? சாதகமாக செயல்பட்டானோ சாதகம் இல்லாமல் செயல்பட்டானோ, ஆனால் சாவகர்களுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறான் என்று மட்டும் தெல்ல தெளிவன இங்கு காட்சிப்படுகிறது. எனக்கும் அதுதான் தோன்றுகிறது. ஆனால் என்ன ஆனால் இப்போது என்ன செய்யலாம் என்று நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? எனது கோபம் பூரா அந்த மக்கள் மீது இருந்தது. அவர்கள் எப்படி கொள்ளை தொழிலில் ஈடுபடலாம் என்று. அதுதான் சென்று அவர்களுக்கு நன்கு கொடுத்து விட வேண்டும் என்று கருதி கொண்டிருந்தேன். இப்போது நீங்கள் வந்து சாவக தேசத்தின் பொருட்கள் தானே கொள்ளையடித்தது என்று கூறியவுடன் சற்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. சிந்திக்காதே. நீ என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணினாயோ அதை தெளிவர செய். புரிகிறதா? புரியவில்லையே. நீ இப்போது குருசடை தீவுக்கு சென்று அவர்களை நீ தாக்க வேண்டும் என்றல்லவா நீ சிந்தித்துக் கொண்டிருந்தாய்? ஆம், அப்படித்தான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அப்படித்தான் நீ செயல்பட வேண்டும். ஆனால் நீங்கள் தானே கூறினீர்கள் அவர்கள் தமிழர்களுடைய. அதை விட்டுவிடு. இப்போது சுந்தர பாண்டியர் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கிறார். அதற்கு காரணம் தம்பியா தேசமா என்ற ஒரு குழப்பம். பல ஆண்டுகளுக்கு முன்பு இதே குழப்பம் ஏற்பட்டது. அப்போது
பாண்டிய அரசன் தடுமாறினார். இங்கு பல பிரச்சனைகள் வந்தது. இப்போது அரசன் தடுமாற நாம் விடக்கூடாது. பக்கபலமாக நாம் நிற்க வேண்டும். இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுடைய மனதில் இருக்கிறது. ஆனால் அதை என்னிடம் கூறுவதற்கு எதற்கு இப்படி சுற்றி வளைக்கிறீர்கள்? கூறுங்களேன். நான் சொன்னால் நீ கேட்பாயா? இதை முதலிலேயே கேட்க வேண்டியதுதானே. கேட்பேன், கூறுங்கள். வீரபாண்டியன் சாவகனுக்கு எதிராகத்தான் செயல்பட்டான். ஆனால் அவன் எதற்காக அப்படி செயல்பட்டான் என்று உனக்கு தெரியுமா? நேற்றெல்லாம் அந்த கதைதானே வீரர்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவனுடைய நண்பன் வரிவிசை வீரனை கொன்று விட்டார்கள். இதோ பார், வரிவிசை வீரன் இறந்தது ஒரு கதையாக இருக்கட்டும். ஆனால் சாவக தேசத்தின் அரசனான சந்திரபானு அதற்கு முன்பே இறந்திருக்கிறான். அப்படி என்றால் பகை பாண்டியர்களுக்கும் சாவகர்களுக்கும் என்று முன்பே எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இதில் என்ன கூற வருகிறீர்கள்? கூறுகிறேன், முழுமையாக கேள். இப்போது வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனோடு இல்லை. பாண்டிய தேசத்தில் எந்த ஒரு பதவியிலும் இல்லை. அவன் பாட்டுக்கு அவனுடைய இஷ்டத்துக்கு இருக்கிறான். சாவகர்கள் எப்படியாவது வீரபாண்டியனை பிடித்தால் எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பாண்டிய அரசரிடம் முன்பே ஒரு ஒப்பந்தத்தை கேட்டார்கள். ஆனால் பாண்டிய அரசன் அப்போது அந்த ஒப்பந்தத்தை போட்டுக் கொள்ளவில்லை. போடாத ஒரு காரணத்தினால் இன்னும் தமிழர்கள் கடல் கடந்து இன்னல் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது நீ சென்று அந்த மக்களை துன்புறுத்து. அவர்கள் அனைவரையும் சிறு பிள்ளைகள் குழந்தைகள் என்று பார்க்காதே அடித்து நொறுக்கு. அவர்களுடைய வீடுகளை எல்லாம் உடைத்து எரி. அதன் பின்னர் படகில் பிடித்து இழுத்து கொண்டு வந்து நமது முகாமில் போட்டு அடைத்து விடு. இச்செய்தி காத்து வாக்க அனைவருக்கும் பரவச்சை. அரசருடைய அதிகாரம் இல்லாமல் இப்படி நாம் செய்கிறோம். அது எப்படி செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்தினால்தான் எங்கோ ஓடி ஒளிந்து கொண்டிருக்கும் கிருபாகரனும் வீரபாண்டியனும் இங்கு வருவார்கள். அவர்கள் இங்கு வருவார்கள் என்று கருதுகிறீர்களா? கண்டிப்பாக வருவார்கள். அவர்களை நாம் தேடிக்கொண்டு சென்றால் பிடிக்க இயலாது. இந்த காடும் நமது நடமாட்டமும் நமது செயல்முறையும் எப்படி இருக்கும் என்று வீரபாண்டியனுக்கு அத்துப்பிடி. 8 வருடங்களாக கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி தேடிக்கொண்டிருக்கும் அந்த கிருபாகரனுக்கும் சரியாகத்தான் இருக்கும். ஆகவே இதுவரை நாம் அவர்களை விரட்டிக் கொண்டிருந்த காலகட்டத்தை போக்கி அவர்களை நம்மை நோக்கி வரச். அப்படி அவர்கள் நம்மை நோக்கி வந்துவிட்டால் போதும், அனைத்தும் சிறப்பாக தரமாக செய்துவிடலாம். அப்படி என்றால் குருசடை தீவில் இருக்கும் அனைத்து மக்களையும் இங்கு இழுத்துக் கொண்டு வருகிறேன். அங்கென்ன ஒரு 60-80 பேர் தான் இருப்பார்கள். அனைவரையும் துன்புறுத்தி இழுத்துக் கொண்டு வா. அதன் பின்னர் அவர்களை இப்படி துன்புறுத்துகிறோம் என்ற ஒரு செய்தியை இங்கிருக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்புவோம். அதெல்லாம் சரி. ஆனால் அரசருடைய கட்டளை இல்லாமல் நாம் அனைத்தும் செய்வது அரசருக்கு பிடிக்காமல் போனால்? அரசருக்கு பிடிக்காதுதான். ஆனால் வீரபாண்டியன் இங்கு வந்துவிட்டால் அரசர் அதையெல்லாம் மறந்து விடுவார். நமது முகாமுக்கு வீரபாண்டியன் கண்டிப்பாக வருவான். நீ இவ்வாறு செய்தால். மோகூர் பழையனவர்களே, நீங்கள் இப்போது நல்லவரா கெட்டவரா? ஏன் அப்படி கேட்கிறாய்? இல்லை, வீரபாண்டியரோடு தான் சக போர்க்களத்தில் நின்று போர் செய்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் கூறினீர்கள். இப்போது தாங்கள் செயல்படுவது வீரபாண்டியனுக்கு எதிராக அல்லவா தெரிகிறது? நான் வீரபாண்டியனுக்கு ஒருபோதும் எதிராக செயல்பட மாட்டேன். பிறகு இப்போது குருசலை தீவில் இருக்கும் மக்களை அடித்து உதை என்று கூறுகிறீர்கள். இது வீரபாண்டியனுக்கு எதிரான செயல்தானே? அதில் அந்த செயலை செய்வதற்கான நோக்கத்தை பார்க்க வேண்டும். உனது நோக்கம் என்ன? தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்க வேண்டும். பாண்டிய அரசனுடைய நோக்கம் என்ன? வீரபாண்டியனை எப்படியாவது பார்க்க வேண்டும். இந்த மோகூர் பழையனுடைய நோக்கம் என்ன? அந்த கிருபாகரனுடைய தலையை எனது கையில் தூக்க வேண்டும். புரிகிறதா நான் இட்ட திட்டம் எதற்கென்று? சோழ தேசத்திற்கு எதிராக நடந்த போர்க்களத்தில் நானும் வீரபாண்டியனும் சேர்ந்துதான் அந்த போர்க்களத்தில் போர் செய்தோம். அப்போது அரசர்களையும் இளவரசர்களையும் நோக்கி வீரபாண்டியன் போர் செய்தான். ஆனால் எனக்கு இந்த படை தளபதிகள் வந்து நின்றார்கள். அப்போது 13 தளபதிகளுடைய தலையை கொய்து விட்டேன். 14வதாக வந்த இந்த கிருபாகரனுடைய தலையை மட்டும் வெட்ட முடியவில்லை. என்னதான் பாண்டியர்கள் போர்க்களத்தில் சோழர்களை எதிர்த்து வென்றாலும் அந்த ஒரு தலை நான் இன்னும்
பறிக்காதது எமது வெற்றியாக நான் கருதவில்லை. அதுதான் கிருபாகரனையும் கொல்வதற்கு பாண்டிய அரசருடைய ஒப்புதல் தேவை. அதை நான் பெற்றுவிட்டேன். பெற்றுவிட்டீர்களா? அது எப்படி சாத்தியம்? இப்போது உன்னை நான் எப்படி என் வசம் கொண்டு வந்தேனோ அதே போலத்தான் பாண்டிய அரசனையும் என் வசம் கொண்டு வந்தேன். மோகூர் படையினவர்களே, எப்படி இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் நீங்கள்? வயதடா, வயதில் இருக்கிறது அனுபவம். சரி, 20-30 வீரர்களை கூட்டிக் கொண்டு செல்கிறேன். வருகிறேன் நான். போய் ஒருவனையும் கொன்று விடாதே. அத்தனை பேரும் உயிரோடு இங்கு வர வேண்டும். நான் பார்த்துக் கொள்கிறேன். அடுத்த கணம் அமைச்சரும் படை வீரர்கள் சிலரும் அந்த பகுதியை விட்டு சென்றார்கள். அதே மற்றொரு முனையில் குருசடை தீவு. இந்தாருங்கள், உணவை உண்ணுங்கள். வேண்டாம். ஐயோ, எனக்காவது கொடுங்கள். நாகப்பா, உணவு எப்போதும் உணவுதானா? அவர்கள் அந்த அடி அடித்தார்கள், உணவும் கொடுக்காமல் அடித்தார்களடா. உங்களுக்கு என்ன மயிலு? இப்போது என்ன செய்யலாம்? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. நாம் இப்போது மணிமாறனை கண்டறிய வேண்டும். அவன் எதற்கு? அவனெல்லாம் ஒன்று வேண்டாம். நாகப்பா, வாயை மூடிக்கொண்டு பிரு. பித்தா, அமைதியாகிறடா. ஏன், எதற்காக இப்போது சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? வாருங்கள் வாருங்கள், கேளுங்கள். அனைவரும் போய் மீண்டும் மணிமாறனை பார்க்க வேண்டுமா? ஆம், மணிமாறன் எப்படித்தான் இருக்கிறான்? இந்த கிழவனுக்கு அறிவே இல்லை. நீ பேசாமல் உணவுன்னு எதுவும் பேசாதே. நான் உணவு உண்கிறேன், நீங்களே பேசிக்கொள்ளுங்கள். பித்தா, என்னதான் நடந்தது? எங்களை அனைவரையும் விட்டுவிட்டார்கள். அதுதான் எங்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை. அனைவருக்கும் தகவல் போய்விட்டது. நீங்கள் தான் பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்தீர்கள் என்று. எப்படி விட்டார்கள்? என்ன சொல்லி வந்தீர்கள்? நாங்கள் எதுவும் சொல்லவில்லை, உண்மையைத்தான் கூறினோம். நாங்கள் தான் கொள்ளையடித்தோம் என்று கூறினோம். அவர்கள் எங்களை விட்டுவிட்டார்கள். அப்படி என்றால் அடுத்த கணம் மயில் முன்வந்து, நாம் இங்கிருந்து எவ்வளவு விரைவாக செல்ல முடியுமோ அவ்வளவு விரைவாக செல்ல வேண்டும். என்னம்மா கூறுகிறாய்? இந்த இரவில் துடுப்பை போட்டுக்கொண்டு எங்கு செல்வது? எனக்கு தெரிந்து இலங்கை தான் செல்ல வேண்டும். இலங்கைக்கா? என்னம்மா கூறுகிறாய்? இலங்கைக்கு நான் எதற்காக செல்ல வேண்டும்? இதை பாருங்கள், கிருபாகரர் வசம்தான் மணிமாறன் இருக்கிறான் என்ற ஒரு தகவல் அங்கிருந்த காவலாளிகளிடமிருந்து நமக்கு கிடைத்தது அல்லவா? ஆம், கண்டிப்பாக கிருபாகரர் மணிமாறனை இங்கு வைத்திருக்க மாட்டார். இலங்கைக்கு சென்றால் தான் பாண்டியர்களுடைய ஆதிக்கம் அங்கு குறைவாக இருக்கும் என்று கண்டிப்பாக இலங்கை பக்கம் தான் கூட்டிக் கொண்டு செல்வார். வேறு தமிழகத்திலேயே வேறு எந்த பகுதிக்கு சென்றாலும் மாட்டிக்கொள்வார்கள் என்று கிருபாகரருக்கும் தெரியும். மயில் கூறுவதும் சரிதான். அவர்கள் இலங்கைக்குத்தான் சென்றிருக்க வேண்டும். நாம் அனைவரும் இலங்கையை நோக்கி பயணிப்போம். ஒருவேளை அங்கு மணிமாறன் இல்லை என்றால்? மணிமாறன் இல்லை என்றாலும் பரவாயில்லை, நமக்கும் பாதுகாப்பு இலங்கையில் தான் இருக்கிறது. இப்போதைக்கு நாம் இங்கு இருக்க வேண்டாம். ஏனப்பா, வயதில் முதியவர்கள் அனைவரும் இருக்கிறோம். குழந்தைகள், கை குழந்தைகள் என்றெல்லாம் இருக்கிறதப்பா. ஓரிரவில் அனைவரும் அனைத்து பொருட்களையும் விட்டுக்கொண்டு செல்ல வேண்டும் என்றால் எப்படி அப்பா? சிறிது காலமாவது தேவைப்படும் அல்லவா? இதோ பாருங்கள், என் நேரத்திலும் அந்த அமைச்சன் படை வீரர்களை கூட்டிக் கொண்டு சென்று இந்த தீவுக்கு வந்தடையக்கூடும். நாம் இங்கிருந்தால் பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றே கூற இயலாது. ஏன், கைது செய்வார்களா? செய்யட்டும், நாம் மணிமாறனோடு நிற்போம். இதையே தான் நாங்களும் அங்கு கூறினோம். ஆனால் கைது செய்து விசாரிக்க வேண்டிய நம்மை அவர்கள் விடுதலை செய்து விட்டார்கள். இதற்கு பொருள் என்னவென்று தெரியுமா? விசாரணையே எதுவும் இல்லாமல் நம்மை கொன்று குவிப்பதுதான் அவர்களுடைய திட்டம். அது தெளிவன எங்களுக்கு புரிந்தது. நாங்கள் அப்படியே ஓடி இருக்கக்கூடும். நாங்கள் மீண்டும் எதற்காக குருசடை தீவுக்கு வந்தோம்? நாங்கள் இங்கு வராவிட்டாலும் மீண்டும் உங்களுக்கு வந்து இடையூறு கொடுப்பார்கள். நான் இருக்கிறேன், இன்னும் நமது ஆட்கள் இருக்கிறார்கள், இன்னும் இளவட்டங்கள் பலர் இருக்கிறார்கள். தயவு கூர்ந்து வாருங்கள். ஒவ்வொரு படகாக எடுத்துக்கொண்டு நாம் ஒரு 80 பேர் தான் இருக்கிறோம். அனைவரும் இலங்கையை நோக்கி பயணிப்போம். ஆம், பித்தன் கூறுவதுதான் சரி. நாம் இங்கு இருப்பது சரியல்ல. வாருங்கள், தயவு கூர்ந்து வாருங்கள். சரி அம்மா. பாப்பா. அடுத்த கணம் அனைவரும் அவர்களுடைய பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு படகில் வைத்துக் கொண்டிருக்க, சீக்கிரம் சீக்கிரம், இதில் ஒரு 10 பேர், இல்லை 15 பேர் அமருங்கள். அமர்ந்து விட்டோம். இப்போது இந்த படகை தள்ளுங்கள். ஏன், இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள், சற்று பொறுங்கள். ஒரு படகு தயாரானாலும் அதை அனுப்பிவிடுங்கள். இலங்கையில் முத்துக்கரையை சென்று அடையுங்கள். சரி. தள்ளு தள்ளு தள்ளு. அப்பா. அடுத்த கணம் ஒரு படகும் மெல்ல செல்ல மற்றொரு திசையில் சில படகுகள் வருவதை பார்த்தார்கள். யாரது படகில்? அதிகாரிகள்.
பாண்டிய தேசத்தின் அதிகாரிகள் தான் தீப்பந்தத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கணம் மயில் வந்து பார்க்க, பித்தா, நாம் யாரும் நமது வேலைகளிலிருந்து பின்வாங்க வேண்டாம். வீரர்கள் வந்தால் நம்மை அடிப்பார்கள். நாம் எதிர்த்து போர் செய்வோம். யாரும் அஞ்சி ஓட வேண்டாம். அனைவரும் நமது வேலையிலேயே கவனமாக இருங்கள். அவர்கள் 20-30 பேர் தான் இருப்பார்கள். நமது இளவட்டங்கள் 10 பேர் அவர்களை சமாளிப்போம். மற்றவர்கள் அனைவரும் படகில் ஏறி செல்லும் முயற்சியை மட்டும் செய்யுங்கள். வேறு எதுவும் செய்ய வேண்டாம் என்று பித்தன் கூற, மயிலும், நாகப்பா, நீ சென்று அனைவரையும் கூட்டிக் கொண்டு வா. ஐயோ, உணவுண்ணும் நேரத்தில் தான் இவர்கள் வருவார்களா? சரி சரி, வாருங்கள் வாருங்கள், அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வாருங்கள். பெண்களை எல்லாம் முதலில் அனுப்புங்கள். அடுத்த கணம் விரைந்து வந்த அந்த படகுகள் தரை தட்டி குருசடை தீவில் நிற்க, அமைச்சனும் முன்னேறி படகின் மீது இருந்து கீழே குதித்தான். அடே அப்பா, என்ன நடக்கும் என்று அனைத்தும் தெளிவென புரிந்திருக்கிறது உங்களுக்கு. ஓ, முன்பே ஒரு படகு சென்றிருக்கிறதா? ஏய் ஏய் ஏய், நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா? அங்க என்னடா அனைவரும் ஓடி ஓடி போய் அந்த படகில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? யாரும் எதற்காகவும் நிற்க வேண்டாம். வேலையை செய்து கொண்டே இருங்கள். ஓ, பித்தன், என்ன பித்தா, சிறையில் வாங்கியது பத்தவில்லையோ? அமைச்சரே, கூறு. சிறையில் அதிகாரி நீங்கள். ஆகையால் நீங்கள் அடித்தீர்கள், நாங்கள் வாங்கிக் கொண்டோம். ஓஹோ, ஆனால் இந்த குருசடை தீவில் அப்படியல்ல. இங்கு எனது கையும் ஓங்கும். அடித்த கணம் பித்தன் 6 அடிக்கு பறந்து வந்து கீழே விழுக, அமைச்சனும் அவனை எட்டி உதைத்து விட்டு முன்னேறி வந்தார். அடித்த கணம் அங்கிருந்த மக்கள் அனைவரும் பித்தனை பார்க்க, அடித்து விடுவாயோ? வெய்யடா கையை, இப்போது பார்க்கலாம், வாடா. கொள்ளை கூட்டத்திற்கு பேச்சை பார். ஒருவேளை நீங்கள் அனைவரும் தீவில் இருந்தால் கூட உங்களை மட்டும் அடித்து இழுத்து கொண்டு மற்றவர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு செல்லலாம் என்றுதானடா வந்தேன். ஒட்டுமொத்த தீவில் இருக்கும் குழந்தைகள், கிழவன்கள், கிழவிகள் முதற்கொண்டு கூட்டம் கூட்டமாக ஓடுவதை பார்த்த போதுதான் புரிகிறது, ஒட்டுமொத்த தீவில் இருக்கும் கூட்டமே திருட்டு கூட்டம். அடித்த கணம் காலை பிடித்து சற்று திருப்ப, வலிக்கிறதா? உங்கள் அனைவருக்கும் காலிலேயே நன்கு போடச் சொன்னேன். இருப்பினும் ஓடுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள். சிறிது நேரத்திலேயே அடுத்த கணம் ஒரு துடுப்பொன்று அமைச்சனுடைய தோள்பட்டையில் அடிக்க, என்று அவன் திரும்பி பார்க்க, அங்கு மயில் நின்று கொண்டிருந்தாள். நீதானா? கொட்டுக்களவாணிகள் அனைவரும் அடித்த கணம் மயிலை அடிப்பதற்காக அமைச்சன் கையை ஓங்க, சை, என்னாக போய்விட்டாய். இல்லை என்றால் நீ செய்த காரியத்திற்கு பகிர்ந்திருப்பேன். வீரர்களே, அனைவரையும் கைது செய்யுங்கள் என்று கூற, பித்தனும் ஓடிகள் என்று கூற, அங்கிருந்த இளவட்டங்கள் சிலர் ஓடி வந்து வீரர்களை எல்லாம் தடுத்துக் கொண்டிருந்தார்கள். வீரர்களும் வந்த இளவட்டங்களை எல்லாம் தூக்கி போட்டுக் கொண்டும் அங்கிருந்த மற்றவர்களை எல்லாம் பிடித்து இழுத்துக் கொண்டும் சென்றார்கள். இன்னும் சிலர் ஈட்டியை 2ஆக உடைத்து அந்த கம்பிலேயே அவர்களை எல்லாம் அடித்துக் கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த அமைச்சன், ஏய் அமைச்சா, நீ செய்வது மிகப்பெரிய ஒரு தவறு. எழுந்து கூட நிற்க முடியவில்லை பித்தா உன்னால். ஆனால் நீ பேசுகின்ற பேச்சை பார்த்தாயா? எழு 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 எழு. கை கொடுக்க வேண்டுமா? எமது கையை பிடித்து எழு. தேவையில்லை. அடுத்த கணம் பித்தன் எழுந்து நிற்க, பின்னுக்கு இருந்து ஒரு வீரன் பித்தனுடைய காலிலேயே ஓங்கி அடிக்க, பித்தனும் அலறி அடித்துக் கொண்டு தொப்பென்று கீழே விழுந்தான். ஆடே, அவன் இப்போதுதான் எழுந்து நின்றான், அதற்குள் அடித்து விட்டாயே. சரி சரி, நீ போய் மற்றவர்களை அடி. அடுத்த கணம் மயில் ஓடி வந்து பித்தனுக்கு கை கொடுக்க, ஒரு காவலாளி மயிலை பிடித்து ஓங்கி அறைந்தான். அடுத்த கணம் அமைச்சனும், ஏய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இல்லை, அனைவரையும் அடிக்கச் சொன்னீர்களே. சரி, கையில் அடிக்க வேண்டாம், அந்த கட்டைகளை எடுத்து அடியுங்கள். அடுத்த கணம் மக்களும் கட்டைகளை எடுத்துக்கொண்டு காவல் வீரர்கள் மீது தாக்குதலை நடத்த, அதை பார்த்துக் கொண்டிருந்த அமைச்சனும் முன்னேறி சென்று 4-5 இளவட்டங்களை எல்லாம் தூக்கி தூக்கி போட்டான். ஏய், படகில் இருப்பவர்களை எல்லாம் அடித்து கீழே இறக்குங்களடா. அடுத்த கணம்
படகில் இருப்பவர்களையும் அடித்து அடித்து கீழே இறக்கினார்கள். அனைவரும் மண்டியிட்டுக் கொண்டு அந்த மணலில் இருக்க, ஏய், அனைவரையும் வரிசையாக வந்து மண்டியறச் சொல்லுங்கள். இன்னும் 4-5 பேர் அந்த பக்கம் ஓடுகிறார்கள், பிடித்து இழுத்து வாருங்கள். ஆடித்தகனம் அவர்களுக்கும் கட்டைகளால் அடி அடி என்று அடித்து தலையை பிடித்துக் கொண்டு இழுத்துக் கொண்டு வந்தார்கள். நாகப்பனும் அடி வாங்கிக் கொண்டு, அடிக்காதீர்கள் அப்பா, 2 நாட்கள் உணவே தரவில்லை. அங்கும் அப்படி அடித்தீர்கள், இங்கும் இப்படி அடித்தால் நாங்கள் என்னதான் செய்வது? செத்துப்போரா, செத்துப்போ, நீங்களே கொன்று விடுங்களே, அதற்கு எங்களுக்கான அதிகாரம் கிடையாது. மக்களை இப்படி துன்புறுத்த மட்டும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா? புரட்சி பேசுகிறாயா? புரட்சி? ஐயோ அம்மா, ஐயோ வயிறு வயிறு வயிறு. புரட்சி எல்லாம் பேசவில்லை அப்பா, நியாயமாக பேசினேன். ஏய், இழுத்துக் கொண்டு வாருங்களா அவனை. ஆடித்தகனம் அங்கிருந்த சிறுவர்கள் அனைவரும் ஓடி போய் படகில் ஏற, ஏய், அவர்களை பிடித்து இழுங்களடா. அவர்கள் எத்தனை முறை இழுத்தாலும் ஓடி ஓடி செல்கிறார்கள், தூக்கி கொண்டு வந்து போடுங்களடா. ஆடித்தகனம் வீரர்கள் 4-5 பேர் ஓடி போய் அந்த சிறுவர்களை எல்லாம் எடுத்துக் கொண்டு வரும் தருணத்தில் பெண்கள் அனைவரும் ஓடிவிட்டார்கள். ஏய், என்னடா செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை, விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதோ பார், கூறுங்கள் அமைச்சரே, ஒரு அடி அடித்த பிறகு அவர்கள் எழவே கூடாது, அப்படி ஒரு அடி அடிக்க வேண்டும், புரிகிறதா? பெண்கள், குழந்தைகள், கோடியக்கரைகள் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? இருக்கிறார்கள். கால் உடைந்தால் பரவாயில்லை, சிகிச்சைக்கான அனைத்து செலவுகளையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன். ஓடிச் சென்றால் பிறகு ஓரங்கட்ட வேண்டியதுதான். போ. ஆடித்தகனம் ஒரு சிறுவனை பிடித்து இழுத்துக் கொண்டு வந்து மணலில் தள்ளிய ஒரு வீரன் மற்றொரு பெண்ணையும் இழுத்துக் கொண்டு வந்து அவளுடைய காலில் ஓங்கி ஒரு அடி அடித்தான். அடுத்த கணம் அந்த பெண்ணின் கூச்சல் சத்தம் அந்த தீவு முழுக்க கேட்டது. சத்தத்தின் ஒளி குறைய குறைய அந்த பெண்ணும் மணலில் விழுந்தவள் எழவே இல்லை. அடுத்த கணம் அவளுடைய கூந்தல் மயிரை பிடித்து இழுத்துக் கொண்டு வந்த அந்த காவல் அதிகாரி சற்றென்று இழுத்து போட அந்த பெண்ணும் தரைத்துக் கொண்டு போய் அமைச்சன் முன்னே விழுந்தாள். உயிர் இருக்கிறது அல்லவா? காலில் தான் அடித்தேன், உயிரெல்லாம் இருக்கும், வெறும் மயக்கம்தான். இதோ பாருங்கள், எங்களுக்கு ஒத்துழைத்தால் உங்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு சென்று அமைதியாக விட்டு விடுவோம். இல்லை, நாங்கள் ஓடுவோம், எதிர்த்து சண்டையிடுவோம் என்று ஏதேனும் ஒரு விடயத்தை செய்து கொண்டிருந்தால் பிறகு அவ்வளவுதான். ஏய், வந்ததில் ஒரு படகை எடுத்துக்கொண்டு கடலுக்கு சென்றவர்களை போய் தேடுங்கள். அமைச்சரே, அவர்களை எல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அவர்கள் எங்கே சென்றார்கள்? அது எங்களுக்கு தெரியாது. தெரியாதா? ஏய், அடியுங்களடா. அடித்தகனம் வீரர்கள் அனைவரையும் அடிக்க, நான் சொல்லிவிடுகிறேன். நாகப்பா, வாயை மூடு. போங்களடா, எத்தனை அடியடா வாங்குவது? நான் சொல்கிறேன். நிறுத்துங்கள் முதலில். எங்க கிருபாகரனும் மணிமாறனும், அதாவது உங்கள் வீரபாண்டியனும் முத்துக்கரையில் தான் இருப்பார்கள் என்று ஒரு யூகம். ஆகையால் இங்கிருந்து இலங்கை சென்று விடலாம் என்று நாங்கள் சிந்தித்தோம். இலங்கை தான் செல்வார்கள் என்று நமக்கும் தகவல் வந்ததல்லவா? ஆம் அமைச்சரே. ஆனால் இலங்கையில் எந்த பக்கம் என்று தெரியாமல் இருந்தது. கொள்ளையர்களுக்கு தெரிந்திருக்கிறது, நமது ஒற்றர்களுக்கு தெரியவில்லை. பார்த்தாயா நாட்டின் நிலவரம் எப்படி இருக்கிறது என்று? முத்துக்கரையா? ஆம். ஏய், கூறுங்கள். ஒரு 5-6 பேர் படகை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், முத்துக்கரைக்கு செல்லுங்கள். இந்த குருசலை தீவில் இருந்து தப்பித்த அனைவரையும் பிடித்து இழுத்து வாருங்கள். புரிகிறதா? புரிகிறது. அவர்கள் தீவை சென்றடைவதற்கு முன்பு அவர்களை பிடித்து இழுத்து வாருங்களடா. தரை தட்டினால் பிறகு ஓடி விடுவார்கள். இங்கேயே இப்படி ஓடுகிறார்கள். சரி, முடிந்தவரை முயற்சி செய்கிறோம். முயற்சி எல்லாம் அல்ல, இவர்கள் இலங்கை கரை தொட்டு விட்டால் பிறகு அந்த தகவல் வீரபாண்டியருக்கும் போய்விடும், அந்த கிருபாரனுக்கும் போய்விடும். அதன் பின்னர் மேலும் ஓடி விடுவார்கள். எங்கு சென்று தேடுவது, எங்கு சென்று பிடிப்பது? போ, கரை தொடும் முன்னே அவர்கள் நமது கையில் இருக்க வேண்டும். விரைந்து செயல்படுங்கள். அடுத்த கணம் ஒரு படகையும் எடுத்துக்கொண்டு துடுப்பை போட்டுக் கொண்டு சென்றார்கள். அடுத்த கணம் மெல்ல மெல்ல 4-5 பேர் நழுவிச் செல்வதை பார்த்த அமைச்சர், யாரடா இவர்கள், திருந்தவே மாட்டுகிறார்கள். அவர்களை பொறுத்தவரை ஒருவராவது தப்பித்து வீரபாண்டியனுக்கு தகவல் கொடுப்பார்கள். பித்தா, இன்னுமா நீங்கள் வீரபாண்டியன் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? அவன் ஒரு இளவரசனடா. நாளையே சுந்தரபாண்டியர் அவரை சேர்த்துக் கொண்டு விட்டால் அவ்வளவுதானடா.
அவன் அரண்மனைக்கு சென்று நன்கு விருந்தருந்திக் கொண்டு அந்த புறத்தில் இருக்கும் பெண்களோடு கொஞ்சி குழாவிக் கொள்வான். அவனுக்கு வேண்டிய நேரத்தில் சேவைகள் அனைத்தும் நடக்கும். ஆனால் நீங்கள், அவன் சென்ற பிறகு உங்களை எல்லாம் அழைத்து, நீங்கள் கொள்ளையடித்ததில் எனக்கு உதவி செய்தீர்கள், ஆகையால் உங்கள் அனைவரையும் நாங்கள் இங்கே வைத்துக் கொள்கிறோம் என்று அரண்மனையில் வைத்துக் கொள்வான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? பாடுபட்டு உழைக்கும் படை வீரர்களையே அவ்வப்போது நீ போய் வேறு ஏதேனும் வேலையை பார்த்துவிடு என்று கூறிவிடுகிறார்கள். அமைச்சருக்கே அந்த நிலைமை என்ற போது நீங்கள் எல்லாம் எம்மாத்திரமடா? புரியாமல் இருக்கும் பைத்தியக்காரர்கள். ஏய், மீண்டும் படகில் ஏறி இருக்கிறார்கள் பார். ஒரு அடி அடித்தெழுத்துக் கொண்டு வா. சரி. அடுத்த கணம் அந்த படகில் ஏறிய பெண்ணையும் அவன் தூக்கி கீழே போட்டான். அடுத்த கணம் மீண்டும் கம்பை சுழற்றி கையில் பிடிக்க அங்கிருந்த பித்தன், மயில், நாகப்பன் மற்றும் அனைவரும் தலைகுனிந்து மண்ணை பார்த்து கண்ணீர் விட்டார்கள். அமைச்சனும் அடிக்க வேண்டாம் என்று அவனுடைய உதடுகள் வர, இல்லை, அடித்தால் தான் கேட்பார்கள், இல்லை என்றால் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். மனம் வரவில்லை. இருப்பினும் அந்த புறம் திரும்பியே பார்க்க வேண்டாம். அடுத்த கணம் அமைச்சன் கையை அசைத்துக் கொண்டு திரும்பி நிற்க, கம்பை சுழற்றிய அந்த காவல் வீரனும் ஓங்கி ஒரு அடி அடிக்க, மீண்டும் அந்த தீவில் ஒரு அலறிய சத்தம் ஒன்று அங்கு கேட்டது. ஆனால் இம்முறை அந்த சத்தத்தை கேட்டு யாரும் அச்சப்படவில்லை, வருத்தப்படவில்லை. அனைவரும் ஓசை வந்த திசைக்கு திரும்பி பார்த்தார்கள். காரணம், அந்த கூச்சல் ஒரு ஆணின் குரலாக இருந்தது. அமைச்சனும் திரும்பி வேகமாக பார்க்க அங்கு வீரபாண்டியன் நின்று கொண்டிருந்தான். அடுத்தகணம் பித்தன் எழ முடியாமல் எழுந்து நின்று வீரபாண்டியனை பார்க்க, ஏ அமைச்சா, பார்த்தாயா பார்த்தாயா? சிலம்பொலி விளையாட, வாழும் வேலும் விளையாட, வாளில் ஏறி நின்றாடவா, சுக்கு மாந்தடி சுழன்றாட வந்தான் வீரபாண்டியன் விளையாட. அடுத்த கணம் அலறிக் கொண்டிருந்த காவலாளியை வீரபாண்டியன் பார்த்துக் கொண்டு முன்னேறி வர, மேலும் அங்கிருந்த காவலாளிகள் வீரபாண்டியனை பார்த்துக் கொண்டு நிற்க, முன்னே நின்று கொண்டிருந்த வீரனை எட்டி உதைத்தான். அடுத்த கணம் அங்கும் இங்கும் இருந்த மக்களை எல்லாம் பார்த்த வீரபாண்டியன் அவனுடைய வயிற்றில் கையை வைத்துக் கொண்டு மேலும் மெல்ல நடை போட்டு வந்தான். அதை பார்த்த அமைச்சனோ மெல்ல அவனுடைய கால்களை பின்னுக்கெடுத்து வைத்தான், அவனை அறியாமலேயே. இதை பார்த்த பித்தன், கேளமைச்சா, இன்னும் காலில் சலங்கை கலகலக்க, கையில் வாளும் பளபளக்க, முறுக்கும் மீசை துளிதுளிக்க வந்தான் என் மணிமாறன் விளையாட. அடுத்த கணம் அங்கிருந்த 4 வீரர்களை தூக்கி வீசிய வீரபாண்டியன் மேலும் முன்னேறி வந்து சிறுவர்களையும் பெண்களையும் பிடித்து வைத்திருந்த வீரனை ஓங்கி தலையோடு ஒரு அடி அடித்தான். அவனும் கீழே விழுந்தவன் மீண்டும் எழுந்து வீரபாண்டியனை அடிப்பான் என்று வீரபாண்டியன் கையை ஓங்க, கீழே விழுந்தவன் எழவே இல்லை. அடுத்த கணம் அமைச்சன் மற்றவர்களை முன்னேறி வரச் சொல்ல, அவனுக்கு பின்னால் இருந்தவர்களும் ஓடி வந்தார்கள். வீரபாண்டியனும் அவர்களை பார்த்துவிட்டு வீரபாண்டியனும் முன்னேறி வந்தான். பித்தனோ நாகப்பன் ஒன்று கொண்டிருந்த சோற்றுப்பானையை எடுத்து அவனுடைய மடியில் வைத்துக் கொண்டு கையை விட்டு சட்டியில் இருந்த சோற்றை எடுத்து பாலும் சோறும் கமகமக்க, பள்ளையும் இங்கே ஜொலி ஜொலிக்க, மக்கள் நாங்கள் கொண்டாட வந்தான் வீரபாண்டியன் என்று கூற, அடுத்த கணம் முன்னேறி வந்த வீரர்களை தாக்குவதற்காக வீரபாண்டியன் கையை ஓங்க, அனைத்து வீரர்களும் சற்று ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொண்டு நீங்கள் இளவரசி என்று கூறினார்கள். அடுத்த கணம் அமைச்சனை திரும்பி பார்க்க, அமைச்சனும் இது அமைச்சனுடைய கல்சாலை, வீரபாண்டியனை பிடித்துக் கொண்டு நாம் நமது அரசரிடம் கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும், வீரபாண்டியனை கைது செய்யுங்கள் என்று கூற, அடுத்த கணம் வீரபாண்டியன் அமைச்சனை முறைத்து பார்த்துக் கொண்டு வந்து கொண்டே இருக்க, அமைச்சனும் உன்னை கண்டு எனக்கு பயமில்லை,
வா, பார்த்துக் கொள்ளலாம் வீரபாண்டியா. இவ்வளவு நாட்கள் விளையாட்டை காட்டிவிட்டாய். நீ இளவரசனாக இருந்தால் என்ன, பாமரனாக இருந்தால் என்ன, பார்த்து விடுவோம் என்று கூறிவிட்டு அமைச்சன் ஓங்கி வீரபாண்டியனுடைய கன்னத்தில் அடிக்க, சற்று கீழே குனிந்தவன் பித்தனை பார்க்க, பித்தனும் புரிந்தது சந்தன போத்தும் கமகமக்க, கையில் முறுக்கிய சங்கிலி சதசதக்க, வடிவேலவனுடைய வேலாட கோற்றமையும் உடனாட வந்து ஆடவன் தான் வீரபாண்டியன். ஆதித்தகனம் வீரபாண்டியன் அமைச்சனுடைய மார்பில் ஏற்றி உதைக்க, அமைச்சனும் பறந்து போய் கீழே விழுந்தான். அடுத்த கணம் வீரபாண்டியன் முன்னேறி வந்து, உன்னை துண்டு துண்டாக வெட்டி கடலில் இருக்கும் சுறாவுக்கு இரையாக வீசிவிட வேண்டும் என்று கோபம் வருகிறது. ஆனால் பாண்டிய தேசத்தின் அதிகாரி என்ற ஒரு பொறுப்பில் நீ வந்ததால் இப்போது என்னிடமிருந்து உயிருடன் செல்வாய். போய் உமது அரசனிடம் கூறு, நான் அவனுக்கு எதிரி அல்ல, நான் பாண்டியர்களுக்கு எதிரி அல்ல, ஆனால் நான் சாவகத்தை வெல்வேன். அது எந்த தென்னவன் அல்ல, எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்று போய் கூறு. புரிகிறதா? கூறுகிறேன். தெளிவர மண்டையில் ஏறிவிட்டதா? விட்டது. இனி நான் அடிக்கும் அடியில் உன்னுடைய சுயநலவு மறைந்து போய்விடும். ஆகையால் தான் உன்னை அடிப்பதற்கு முன்பே என்ன தகவலை கூற வேண்டும் என்பதை தெளிவரக் கூறினேன். பிதா, அடுத்த கணம் கீழே கிடந்த கட்டை ஒன்றை எடுத்து வீரபாண்டியனிடம் கொடுக்க, வீரபாண்டியனும் கட்டையை சுழற்றி ஓங்கி அமைச்சனுடைய காலில் அடிக்க, அமைச்சனும் அந்த தீவில் ஒரு அலறினான். அடுத்த கணம் மீண்டும் அடிப்பதற்காக கையை ஓங்க, வீரபாண்டியா, இதற்கெல்லாம் நான் திருப்பிக் கொடுப்பேன், காத்துக் கொண்டிருப்பேன் நான் என்று கூறிவிட்டு மீண்டும் அவனை அடிக்க, அவனும் சுழன்று போய் பாண்டிய தேசத்தை காக்க வேண்டிய இளவல் பாண்டியர்களுக்கு எதிராக கயல் கொடி வேந்தனுக்கு காவலாக இருக்கும் எங்களை நீ இப்படி செய்தது மட்டும் உமது அண்ணனுக்கு தெரிந்தால் என்ன நடக்கும் என்பதை மட்டும் சிந்தித்துப் பார். எப்போதும் உன்னிடம் நான் கெஞ்சவே மாட்டேன் வீரபாண்டியா. தெற்கத்திய மறவர்களுடைய வீரத்திற்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அமைச்சா, அப்படித்தான் இருக்க வேண்டும். இருப்பினும் எது சரியோ அதை செய்திருக்க வேண்டும். உமது பகை என்னோடு என்றால் நீ என்னோடு மோதி இருக்க வேண்டும். இங்கிருக்கும் அப்பாவி மக்களை நீ தொட்டிருக்க கூடாது. ஒன்று மட்டும் புரிந்து கொள் வீரபாண்டியா, நான் மீண்டும் வருவேன். அப்போது உனது அண்ணன் தடுத்தாலும் உனது உடலில் இருந்து உயிரை நான் எடுப்பேன். வாழ்த்துக்கள். அடுத்த கணம் வீரபாண்டியன் இடுப்பை பிடித்துக் கொண்டு சற்று பின்னடைய, மற்ற வீரர்களை பார்க்க வீரர்களும் அமைச்சனை தூக்கி படகில் போட்டார்கள். மற்ற வீரர்களும் ஓடிப்போய் படகில் ஏறிக்கொள்ள, இன்னும் சில வீரர்கள் மயங்கி கிடந்த வீரர்களை எல்லாம் தூக்கிக் கொண்டு போய் படகில் போட்டுக்கொண்டு படகிலும் துடுப்பை போட்டுக் கொண்டு சென்றார்கள். அடுத்த கணம் வீரபாண்டியன் மெல்ல கீழே அமர, மயில் வந்து அவனுடைய கையை பிடித்துக் கொண்டாள். வீரபாண்டியா, இல்லை, நீ எப்போதும் எங்களுக்கு மணிமாறன் தான். நீ வருவாய் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் நான் கிருபாரரோடு வந்தேன். கிருபாரர் எங்கே? அந்த புறத்தில் படகில் நின்று கொண்டிருக்கிறார்கள். என்னால் முடியாவிட்டால் நீங்கள் வாருங்கள் என்று கூறிவிட்டு தான் வந்தேன். கொம்பை எடுத்து ஊது வருவார்கள். அடுத்த கணம் பித்தனும் கொம்பை எடுத்து ஊத, கிருபாரனும் அவனுடைய ஆட்களும் அந்த தீவுக்கு வந்தார்கள். மணிமாறன் கூறியது சரிதான். மணிமாறன் என்னதான் கூறியிருந்தார்? என்ன கூறுவதென்றே தெரியவில்லை. இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் கூறிய போது குருசரை தீவுக்கு சென்றுவிட்டு செல்லலாம் என்று கூறினார். ஒற்றர்கள் மூலியமாக கேட்டறிந்தோம். உங்கள் 10 பேரையும் அவர்கள் விடுவித்து விட்டார்கள் என்று கூறினார்கள். ஆகையால் மணிமாறன் கண்டிப்பாக உங்களுக்கு ஆபத்து வரும் என்று கூறினார். எங்களுடைய உயிரையும் பணைய வைத்துத்தான் இங்கு வந்தோம். இல்லை கிருபாரரே, நமது உயிர் எப்போது போகும் என்று அந்த காலனுக்கு கூட தெரியாது.
ஆனால் இந்த அப்பாவி மக்களுடைய உயிர் போகக்கூடாது. பித்தா, என்னால் தானே அனைத்து பிரச்சனையும். மணிமாறா, நீ எங்களுக்கு வந்து ஒரு நன்கு வழிகாட்டினாய், எங்களை காப்பாற்றினாய், எங்களுக்கு பக்கபலமாக இருந்தாய். இதற்காக மட்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கருதுகிறாயா? நீ எனது நண்பனடா, நீ எனது நண்பன். நீ எனக்கு துரோகமே செய்தாலும் நான் உன்னோடு தான் எப்போதும் நிற்பேன். அடுத்த கணம் மணிமாறன் பித்தனை பார்த்துவிட்டு கிருபாகரனை பார்க்க, இப்படித்தான் ஒருவன் இருந்தான், வருவிசை வீரன் என்று. இப்போது வாழ்க்கைக்கான பொருள் என்னவென்றே தெரியாமல் நான் சுற்றி கொண்டிருக்கிறேன் பித்தா. இந்த நிலைமைக்கு காரணமே அவன்தான். வீரபாண்டியா, நாம் இங்கிருக்க வேண்டாம், புறப்பாடு செய்வோம். சென்றவன் பெரும்படையோடு வரக்கூடும். கிருபாகரரே, கூறு. இதுவரை நான் உங்களோடு சேரமாட்டேன் என்று கூறினேன். எப்போது அரசாங்கமே மக்களுக்கு எதிராக மாறிவிட்டதோ, இனி நாமும் நமது பக்கம் படைபலங்களை உருவாக்க வேண்டும். நான் உங்கள் பக்கம் நிற்கிறேன். எனக்கு படைபலங்கள் தருவீர்களா? அடுத்த கணம் கிருபாகரன் வீரபாண்டியனை பார்க்க, என்ன கிருபாகரரே, சிந்திக்கிறீர்கள்? என்னோடு சேர்ந்து விடு என்று கூறியதெல்லாம் வெறும் பேச்சுக்குத்தானா? அடுத்த கணம் கிருபாகரன் மற்றவர்களை எல்லாம் பார்த்துவிட்டு, அனைவரும் படகில் ஏறும் வேலையை பாருங்கள், விரைந்து செயல்படுங்கள் என்று கூறிவிட்டு வீரபாண்டியனை பார்த்த கிருபாகரன் அவனுடைய பையில் கையை விட்டு ஏதோ ஒரு பொருளை எடுத்தான். வீரபாண்டியனும் மயிலும் பித்தனும் கிருபாகரனுடைய செயலை பார்க்க, ஒன்று ஆம் என்று கூறுங்கள், இல்லை என்றால் இல்லை என்று கூறுங்கள். பெரும்படை வந்தாலும் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். முதலில் புன்னுறுவல், இப்போது என்ன அலட்சியமான சிரிப்பு? எதுவாயிருந்தாலும் நேரடியாக கூறிவிடுங்கள் கிருபாகரரே என்று கூற, அடுத்த கணம் கிருபாகரன் கையில் இருந்த சோழிகளை வானை நோக்கி வீச, அடுத்த கணம் வீரபாண்டியன் புன்னுறுவல் செய்தான். காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக. நன்றி, வணக்கம்.